அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு ராஜ்குமார். நீங்க பார்த்துட்டு இருக்கிற யூடியூப் சேனல் எஜுடெக் தமிழ். இந்த வீடியோவில் நம்மளுடைய மொபைல் ஸ்கிரீனை எப்படி சுலபமான முறையில் நம்மளுடைய லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம புதிய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய QR கோட்ஸை ஸ்கேன் பண்ணும்போது அதிகபட்சம் எல்லா QR கோட்லையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ கண்டென்ட் இருக்கும். நம்ம மொபைல் மூலியமா காட்டும் பொழுது எல்லா குழந்தைகளுக்கும் நம்மளால காட்ட முடியாது. அதனால நம்மளுடைய மொபைல் ஸ்கிரீனை நம்மளுடைய கணினிக்கு கனெக்ட் பண்ணி மொபைல் ஸ்கிரீனை கணினியில காட்ட முடிஞ்சா நமக்கு அந்த வேலை சுலபமா இருக்கும். அதற்கு நிறைய அப்ளிகேஷன் நமக்கு பிளே ஸ்டோர்ல மிரரிங் ஆப்ஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஏர்ட்ராய்டு அப்படிங்கிறது. ஆனால் இந்த ஏர்ட்ராய்டு மூலியமா நீங்க கனெக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வீடியோ பஃபரிங் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். வீடியோ பிளே ஆகும்போது உங்களுக்கு ஒரு இமேஜை மூவ் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குமே தவிர வீடியோ ஃப்ளூயண்டா இருக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஏர்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இந்த ஏர்ட்ராய்டு அப்ளிகேஷன் நீங்க பயன்படுத்துறதுக்கு முதல்ல உங்களுடைய மொபைல்ல ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கணும். இதுக்கு மொபைல் டேட்டா தேவையில்லை. பாருங்க, என்னுடைய ஹாட்ஸ்பாட் ஆன்ல இருக்கு. ஸோ இதே ஹாட்ஸ்பாட் ஐடியில நான் இப்போ என்னுடைய லேப்டாப்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நோ இன்டர்நெட் பட் கனெக்ஷன்ல இருக்கு. ஸோ இதுல நீங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இதுல டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டூல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலியமா போகும்போது டெத்தரிங் அப்படிங்கிறது பாருங்க ஆல்ரெடி கனெக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த டெத்தரிங் போகும்போது நமக்கு இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் பாருங்க 192.168.43.1:8888 இருக்கு. இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரௌசருக்கு போய்க்கணும். நான் இப்போ குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்றேன். இதுல ஒரு நியூ டேப் போங்க. டேப்ல இந்த இடத்துக்கு பேரு நம்ம அட்ரஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்ரஸ் பார்ல அந்த ஐபி அட்ரஸை டைப் பண்ணணும். இப்ப நமக்கு அந்த அட்ரஸ் லோட் ஆக ஆரம்பிக்குது. லோட் ஆயிட்டு பாருங்க. இப்ப அதனுடைய ஒரு ரெக்வெஸ்ட் ஸ்கிரீன் எனக்கு என்னுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கு. அதே ஸ்கிரீன் என்னுடைய பாருங்க மொபைல்லையும் எனக்கு தெரியுது. இந்த இடத்துல அக்செப்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த அக்செப்ட் நான் கிளிக் பண்றேன். அக்செப்ட கிளிக் பண்ணோட மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் என் கம்ப்யூட்டர்ல கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ டைரக்டா பாத்தீங்கன்னா நமக்கு மொபைல் ஸ்கிரீன் தெரியல. இப்போ நான் பாருங்க கம்ப்யூட்டர்ல ஸ்கிரீன்ஷாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். நான் ஸ்கிரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன் இங்க கிடைச்சிருச்சு. இப்போ நான் இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு நல்லா தெரியறதுக்காக மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய மொபைல் ஸ்கிரீன் பாருங்க என்னுடைய கணினியில இந்த இடத்துல தெரியுது. இப்போ நான் மொபைல்ல ஒரு சாம்பிள் வீடியோ உங்களுக்கு நான் பிளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அப்போ அதனுடைய ஸ்பீடு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ MX பிளேயர் ஓபன் பண்றேன். ஸோ பிளே பண்ணும்போது பாருங்க இந்த வீடியோ நார்மலா இருக்கக்கூடிய வீடியோவா இல்லாம வீடியோ பஃபரிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பஃபரிங் இருக்கிறதுனால ஒரு வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வராது. அந்த மாதிரி தான் அந்த வீடியோ இருக்குது. நின்று போகிற மாதிரி பாஸ் பண்ணி பிளே பண்ற மாதிரி என்ன இருக்குன்னா நமக்கு அந்த வீடியோ இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ இது இல்லாம இன்னொரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் அந்த ஏர்ட்ராய்டு அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு உங்களுடைய கணினியில மொனெக்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ள போகணும்.
இல்லைன்னா பிசி ரிசீவர் அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே போதும். இந்த பிசி ரிசீவருக்குள்ள போகும்போது இந்த மோனெக்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ கண்ட்ரோல் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு நேம்ல இருக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டருடைய ஃபுல் ஸ்கிரீனிங் என்ன பண்ணலாம் நம்ம மொபைல்ல பார்க்க முடியும். சேம் டைம் மொபைல்ல இருக்கக்கூடிய முழு கண்டென்ட்டையும் உங்களுடைய கணினியில பார்க்க முடியும். ஸோ இதுல உங்க டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த டவுன்லோட் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர்னுடைய கம்ப்யூட்டர் வெர்ஷன் நமக்கு டவுன்லோட் ஆகும். அதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக ஒரு பாதி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ஃபைல் சைஸ் 31.2 MB. ஸோ இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்கிரீன் பார்க்கும்போது ஸோ இதுதான் அதனுடைய இன்டர்ஃபேஸ் ஸ்கிரீன். ஸோ இது முதல்ல நம்ம கம்ப்யூட்டர்ல இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ரெண்டாவது அடுத்தது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய மொபைல்ல அதே அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும். பிசி ரிமோட் அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். மொபைல் டேட்டா ஆன் பண்றேன். ஸோ பிளே ஸ்டோர்ல பிசி ரிமோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணும்போது பாருங்க இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய பிசி ரிமோட் சாஃப்ட்வேர் நான் காட்டுறேன். ஸோ இங்க இருக்கு இந்த பிசி ரிமோட்னோட ஐகான் பாருங்க, இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் லான்ச்சர் வந்துட்டு மோனெக்ட் அப்படிங்கிறது, இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த பிசி ரிமோட்டை நான் இப்போ ஓப்பன் பண்றேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது நான் ஆல்ரெடி என்னுடைய மொபைலை ஹாட்ஸ்பாட் மூலியமா என்னுடைய கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க என்னுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல நான் டச் பண்ணும்போது நமக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய கர்சர் பாயிண்ட் நமக்கு மூவ் ஆகுது. ஸோ உங்களுடைய மொபைல் மூலியமா உங்களுடைய கர்சர் பாயிண்ட்டை என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன அப்ளிகேஷன்ல நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆனா இப்போ நம்ம பார்க்க போற டூல்ஸ் ஒரு ஜஸ்ட் 2 டூல்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல பாருங்க கீழே நான் மொபைல் டேட்டா இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்கிரீன் ரொட்டேஷன் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க இதுல கீழே நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டூல் ஐக்கான் இருக்கு. இதை நான் கிளிக் பண்றேன். யூட்டிலிட்டி டூல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுல நமக்கு ஒரு 9 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம பயன்படுத்தக்கூடியது ரெண்டாவது ஆப்ஷன் ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறது. இப்போ நான் அந்த ப்ரொஜெக்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை டச் பண்றேன். இதுல வீடியோ எஃபெக்ட் ஹைல இருக்கு. ஸோ இதனுடைய கீழே பாருங்க ஒரு பிளே பட்டன் இருக்கு. அந்த பிளே பட்டனை நான் இப்போ டச் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுடைய சிஸ்டத்துல உங்களுடைய மொபைல் ஸ்கிரீன் நல்ல ஃபுல் ஸ்கிரீன்ல இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்பீட் அப்படிங்கிறதே நமக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏர்ட்ராய்ட்ல நம்ம பார்த்த மாதிரி ஒரு வீடியோ பிளே பண்ணும்போது ஒரு பஃபரிங்கோ இல்லை ஸ்கிரீன் மூவிங்ல இருக்கக்கூடிய எஃபெக்ட்லாம் வந்து அதில் மிஸ் ஆகும். அந்த ஒரு எந்த பிரச்சனையுமே இதில் இருக்காது. இப்போ நான் என்ன பண்றேன்னா அதில் பிளே பண்ண சேம் வீடியோவை நான் இந்த பிசி ரிமோட் ரிசீவரை பிளே பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு பஃபரிங்குமே இருக்காது. இதுல நான் ஸ்கிரீன் வந்து ஜஸ்ட் ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்க ஃபுல் ஸ்கிரீன்ல அது ஈஸியா வியூ ஆகும். ஸோ இது இல்லாம நீங்க எந்த ஒரு ஒர்க் பண்ணினாலுமே உங்களுடைய மொபைல் ஸ்கிரீனை ரொம்ப சுலபமா அதுவும் ஒரு வேகமான ஒரு முறையில நீங்க இதை காட்ட முடியும். இதுல ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா நீங்க வீடியோ பிளே பண்ணுவீங்க. உங்களுடைய வீடியோ கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இந்த அப்ளிகேஷன்லயும் சரி ஆண்ட்ராய்ட்லயும் சரி உங்களுடைய ஆடியோ கம்ப்யூட்டர்ல பிளே ஆகாது. ஸோ ஆடியோ உங்களுக்கு பிளே ஆகிறதுக்கு நீங்க ஒன்று ப்ளூடூத் டிவைஸ் மூலியமா ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ல இப்போ நமக்கு ஒவ்வொரு மொபைலும் 3.5 ஜாக் மேல இருக்கும், ஹெட்ஃபோன் ஜாக், அதுல நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய இன்னொரு சுலபமான விஷயத்தை நான் காட்டுறேன். என்னன்னா ரிமோட் டெஸ்க்டாப் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரிமோட் டெஸ்க்டாப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா இருக்குது. நான் இந்த ரிமோட் டெஸ்க்டாப் வந்து டச் பண்றேன். ஸோ நான் ப்ரொஜெக்டர் ஆன்ல வச்சிருக்கிறதுனால அது இப்போ பிளே ஆகல. நான் ப்ரொஜெக்டர் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, ஸோ ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணும்போது மறுபடியும் பிளே பட்டன்ல வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இதுல இருக்கக்கூடிய ரிமோட் டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன்.
ஸோ இந்த ரிமோட் டெஸ்க்டாப் எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரினுடைய ஸ்கிரீனை அப்படியே நம்மளுடைய மொபைல்ல வியூ பண்ணி பார்க்கறதுக்காக. ஸோ இப்போ பாருங்க என்னுடைய மொபைல் ஸ்கிரீன்ல ரொம்ப சுலபமா நான் என்னுடைய கம்ப்யூட்டர் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் போன்ல தான் இப்போ நான் டச் பண்றேன். இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஈஸியா ஓபன் பண்ணிக்கலாம். என்னுடைய கர்சர் பாயிண்ட் நான் இந்த பக்கம் மூவ் பண்ணிட்டேன். நான் பாருங்க நான் மொபைல டச் பண்ணும்போது இங்க எனக்கு இருக்கக்கூடிய ஸ்டார்ட் மெனு ஓபன் ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டரை ஃபுல்லாவே உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே மூலியமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வைஃபை மூலியமா ஒயர்லெஸ் கனெக்ஷன்ல கனெக்ட் பண்றது. ஸோ இது இல்லாம இப்ப பாருங்க என்னுடைய கணினியில தான் ஸ்மார்ட் போனுடைய ஸ்கிரீனும் தெரியுது. இதை நான் இந்த பிசி ரிமோட்ல கனெக்ட் பண்ணல, வைசர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ். இந்த அப்ளிகேஷன்ல ஒரு டிராபேக் என்னன்னா இதுல ஃபுல் ஸ்கிரீன் மோட நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஆஃப் ஸ்கிரீன் மட்டும்தான் தெரியும். அதனுடைய ப்ரோ வெர்ஷன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு அதனுடைய ஃபுல் ஸ்கிரீன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ பாருங்க இதுக்கு நம்ம ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரோ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் வரும். ஸோ செட்டிங்ஸ்ல எனேபிள் பண்ண சொல்றாங்க. செட்டிங்ஸ்ல நீங்க எனேபிள் பண்ணினீங்க அப்படின்னா இதுக்கு வராது. ஓகே, ஸோ இது இந்த வைசர் அப்ளிகேஷன் யூஸ் பண்றது உங்களுக்கு ஃபுல்லாவே யூஎஸ்பி கேபிள் மூலியமா நம்ம கனெக்ட் பண்றது. யூஎஸ்பி கேபிள்ல கனெக்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் பக்கத்துலயே நீங்க உட்காந்துட்டு இருக்கணும். கிளாஸ் ரூம்ஸ்ல ஒரு ஃப்ரீயா எழுந்திரிச்சு நீங்க நடக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த பிசி ரிசீவர் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் மூலியமா உங்களுக்கு இது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கேம்ஸ் கூட நம்ம இந்த பிசி ரிசீவர்ல விளையாடலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய நிறைய கேம்ஸ் இருக்கு. இந்த கேம்ஸ் நம்ம ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு கேமினுடைய டிஸ்பிளே சிஸ்டத்துல உங்களுக்கு தெரியும். அதனுடைய கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாவே நம்ம கையில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல தான் விளையாட போறோம். ஸ்கிரீன் மட்டும் நம்ம கம்ப்யூட்டர்ல நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இதுல பாருங்க லாஸ்டா இருக்கக்கூடிய மோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ மோர்ல நீங்க கிளிக் பண்ணும்போது நீங்க எந்த கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சுலபமா இதுல தெரியும். ஸோ என்னுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய நேம் ராஜ்குமார் பிசின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுல நமக்கு ஈஸியா நமக்கு தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிசி ரிமோட் சாஃப்ட்வேரை நீங்க சிஸ்டத்துல டவுன்லோட் பண்றதுக்கு தேவையான லிங்க் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் ஏரியாவில் கொடுத்துருக்கேன். அது மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இனி வரக்கூடிய டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோகளை பார்க்கறதுக்கு இந்த யூடியூப் சேனல் எஜுடெக் மேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.